கம்பெனி இப்பவுமே அண்டர் வேல்யூல தான் வந்து இருக்கா இல்ல அப்படின்னா இன்னும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கா? இந்த டைம்ல கன்சிடர் பண்ணலாமா வேணாவா? அண்ட் தென் இந்த Q2 எப்படி இருக்கு? அண்ட் தென் ஃபியூச்சர் ஆஃப் த விப்ரோ எப்படி வந்து இருக்கு அப்படின்றதெல்லாம் மொத்தமா இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் வந்து இதை டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படின்னா, இது வந்து ஃபுல்லாவே இந்த பேக்ரவுண்ட் அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா இந்த அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, யாரால ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, அண்ட் தென் அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி எவால்வ் ஆயிட்டு இந்த ஐடி பிசினஸ் உள்ள வந்தாங்க, அண்ட் தென் டாப் 4 பிளேயர் உள்ள எப்படி வந்தாங்க அப்படின்லாம் நம்ம இன்னொரு வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இந்த Q2 வந்து எப்படி இருக்கு, அண்ட் தென் உங்களோட ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிளான் வச்சிருக்காங்க, சிஓ என்ன சொல்றாங்க, சிஎஃப்ஓ வந்து என்ன சொல்றாங்க, அண்ட் தென் அவங்களோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து எங்க பண்ணி வச்சிருக்காங்க, ஸோ அவங்களோட பிளான்ஸ் தான் என்னென்ன, அண்ட் தென் அவங்களோட கிளைண்ட்ஸ் எங்க இருந்தெல்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி இந்த Q2வும் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸோ அண்ட் தென் இதுல ஏர்னிங்ஸ் கால் ரிப்போர்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சம்மரி பண்ணி தான் வந்து பார்க்க போறோம். சரி ஒன்னொன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் டீடைலா வந்து பார்த்துடலாம். ஐடி சர்வீசஸ் ரெவன்யூ வந்து $2.6 பில்லியன் வந்து இருக்கு. சோ இங்க வந்து சீக்வென்ஷியல் growth வைஸ் வந்து வரும்போது இது ஃபுல்லாவே இந்த கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 0.3% வந்து பார்த்தீங்கன்னா growth இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ்ல 0.3% வந்து பார்த்தீங்கன்னா growth இருக்கு. $2.6 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீசஸ் வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் மார்ஜின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா 17.2% வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து மெயின்டைன் பண்றாங்க. இதுவுமே இயர் ஆன் இயர்ல 0.4% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். லார்ஜ் டீல் அண்ட் தென் வின்ஸா வந்து பார்க்கும்போது இங்க லார்ஜ் டீல் வின்ஸா வந்து பார்க்கும்போதுமே $4.7 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் டீல் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க. இது வந்து டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ கூட நம்ம வந்து சொல்லிடலாம். இதுக்குள்ளாரவே 13 லார்ஜ் டீல்ஸ் வந்து இருக்கு அண்ட் தென் 2 மெகா டீல்ஸ் வந்து இருக்கு. இந்த 2 மெகா டீல்ஸ் வந்து ஒன்னு ஹெல்த் கேர்லயும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா BFSLலயும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. சோ ஓவராலாவே ரெவன்யூ அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் தென் மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க தான் உண்மை. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கையில இருக்கு. 2 மெகா டீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கையில இருக்கு. அண்ட் தென் உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் மூவ்மெண்டா வரும்போது இவங்க வந்து அதிகமா வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்றது அமெரிக்கா யூரோப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்றாங்க. இங்க அமெரிக்கா வைஸ் நம்ம பார்க்கும்போது இந்த வருஷம் குவார்டர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த Q2 வந்து வீக்கா இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இந்த Q3 Q4ல வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவங்க மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெவன்யூ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. இதை எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா இந்த Q4லயும் Q1லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது பினான்சியல் இயர் 2025ஓட Q4லயும் பினான்சியல் இயர் 2026ஓட Q1ல பாத்தீங்கன்னா நிறைய டீல்ஸ் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அந்த டீல்ஸ் எல்லாமே இம்ப்ளிகேட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த Q3ல இருந்து தான் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அது வந்து பார்த்தோம்னா இன்னொரு செவரல் குவார்டர்ஸ்க்கு அப்புறம் தான் இன்னும் அதிகமா தெரியும். அதாவது இன்னும் வரப்போற ஒரு 6 இருந்து 8 குவார்டர்ஸ்க்கு அப்புறம் தான் ஃபுல்லா வந்து பார்த்தோம்னா அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து தெரியும். இந்த Q4லயும் அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா இந்த Q2லயும் டீல்ஸ் ஜெயிச்சதெல்லாம். பட் ஆனா இந்த Q3 இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இது ஃபுல்லாவே இந்த குவார்டர் வந்து பார்த்தோம்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அண்ட் தென் இந்த ஃபியூச்சர் வந்து எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் அவங்க சொன்ன ஒரு விஷயமா வந்து இருக்கு. அண்ட் தென் நம்ம அமெரிக்கன் மார்க்கெட்லயே வந்து இன்னொரு விஷயத்தை ஆட் ஆன் பண்ணோம் அப்படின்னா இங்க சீக்வென்ஷியல் growth-ஆ வந்து வரும்போது நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்கெங்க அப்படின்னா ஹெல்த் கேர்லயும் அண்ட் தென் டெக்னாலஜிலையும் அண்ட் தென் கம்யூனிகேஷன்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்வென்ஷியல் growth வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஃபுல்லா அமெரிக்கன் மார்க்கெட்ல நடக்குது. யூரோப் மார்க்கெட் சைடு போனோம் அப்படின்னா ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த டீல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த Q3ல இருந்து அதோட ரெவன்யூ வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஃபீனிக்ஸ் டீல் ஜெயிச்சதோட அந்த ஒரு ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த Q3ல இருந்து தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதனால இந்த Q2ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் மார்க்கெட்ல கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் தென் இங்க வந்து பார்த்தோன்னா இந்த BFSI செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீட் பண்ணி எடுத்துட்டு போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இங்க யூரோப்பியன் வைஸ்ல சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெவன்யூ growthன்றது நடக்குது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த BFSIயோட அது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த BFSI செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்ல பொறுத்தளவுல BFSI செக்டர் வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப் ஆகிறதுக்கான அந்த யூரோப் மார்க்கெட் அப் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஏசியா பசிபிக் மிடில் ஈஸ்ட் ஏஷியாவை பொறுத்தளவுல இந்தியாவில் வந்து ஸ்ட்ராங்கான டிமாண்ட் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸ்ட்ராங்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் வந்து இந்தியாவில இருந்து வருது. ஆஸ்திரேலியாலையும் சேம் அதே மாதிரி வருதுன்னு சொல்றாங்க. அண்ட் தென் இங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் நல்ல ஒரு சேல்ஸ் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த ரீஜன்ஸ் எல்லாமும் சூப்பரா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சோ இவங்களோட மெயின் மார்க்கெட்டான அமெரிக்கால என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் என்ன மாதிரியான பிளான்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. யூரோப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் இங்க ஏசியா பசிபிக் அண்ட் தென் இந்த மிடில் ஈஸ்ட் ஏஷியா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இவங்களோட கைடன்ஸ் படி இந்த Q3 வந்து எப்படி போகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்னா 0.5% நெகட்டிவ்ல இருந்து 1.5% வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல அதாவது அந்த மார்ஜின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்டைன் ஆகணும் அப்படின்றது வந்து பிளான் வந்து பண்ணிருக்காங்க. சோ அதாவது கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ்ல வந்து பார்க்கும்போது ஐடி சர்வீஸோட ரெவன்யூ வந்து 0.5%ல இருந்து அதாவது 0.5% நெகட்டிவ்ல இருந்து 1.5% பாசிட்டிவ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற பிளான்ல வந்து போறாங்க. இது வந்து இந்த பினான்சியல் இயர் 2026 Q3க்கான கைடன்ஸா வந்து இருக்கு. சோ இது வந்து இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸா வந்து பார்க்கும்போது CEO ஆன ஸ்ரீனி பள்ளியா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த Q3 ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி டிஸ்கஸ் வந்து பண்ணிடுறாரு. அதை பத்தின சம்மரைசேஷன் வந்து கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா
இவங்க கிட்ட ஸ்ட்ராங்கான வந்து பார்ட்னர்ஷிப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப்பா சொல்றது யூகே ஃபினான்ஷியல் கம்பெனி கூட ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ மூலமா என்னென்னலாம் சர்வீசஸ் வந்து பண்ணி தர முடியுமோ ஏஐ யூஸ் பண்ணி அதெல்லாம் வந்து பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. செகண்டா இருக்க கம்பெனி வந்து யூரோப்பியன் லாஜிஸ்டிக் கம்பெனியா வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி கூட அவங்களோட ஆப்ரேட்டிங் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரீடிசைன் பண்ண முடியும், அதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியும், இவங்க கிட்ட மல்டி இருக்கான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து இருக்கு. ஸோ அதனால அதை யூஸ் பண்ணி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னெல்லாம் பண்ணி தர முடியும் இவங்களுக்குலாம் வந்து பண்ணி தரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ராங்கான பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு சொல்றாரு. அண்ட் தென் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ் டீல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் வந்துடும் அப்படின்றது ஒரு ஆடானா வந்து சொல்றாரு. ஸோ இது வந்து யூரோப்பியன் மார்க்கெட்ல. ஸோ இது ஃபுல்லாவே அவங்களோட டீல்ஸ் அண்ட் தென் பார்ட்னர்ஷிப்பா வந்து சொல்றாரு. அண்ட் அவர் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. அதுதான் விப்ரோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத வந்து சொல்றாரு. விப்ரோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா இங்க ஏஐ யூஸ் பண்ணி அண்ட் தென் அதுக்கான பிளாட்ஃபார்ம் அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் தரதுக்கு விப்ரோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியா யூனிஃபைடு ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஏஐ யூஸ் பண்ணி நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து தரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து இதுல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 200க்கும் மேற்பட்ட ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் செக்டர்ஸ், அதாவது மல்டிபிள் ஆஃப் செக்டர்ஸ் அந்த டொமைன்ல இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து தயார் பண்ணி வச்சிருக்கதா சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஆட்டோமொபைல் செக்டர் உள்ள போவோம். ஆட்டோமொபைல் செக்டர் உள்ள ஆட்டோ கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ வந்து வச்சிருக்காங்க. இந்த ஏஐ ஏஜென்ட் மூலமா இங்க ஆட்டோமொபைல் செக்டர்ல என்னென்னலாம் ப்ரெஷர் இருக்குமோ என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்களோ அது அந்த ஏஐ ஏஜென்ட் மூலமா வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க வந்து சிம்பிளிஃபைடா வந்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காசு வந்து பார்த்தீங்கன்னா இங்க தேவைப்படாது. ஸோ அதனால அங்க வந்து காஸ்ட் கட்டிங் வந்து நடத்த முடியும். அந்த ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துட முடியும். ஸோ இதுக்காக ஒரு ஏஐ இருக்கா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப்எஸ்சி செக்டர்ல வரும்போது இங்க வந்து வெல்த் பை ஏஐ அப்படின்றத ஒன்று வச்சிருக்காங்க. இல்ல அப்படின்னா வெல்த் ஏஐ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த வெல்த் ஏஐல பிஎஃப்எஸ்சி செக்டர்ல என்னென்னலாம் வந்து ப்ரெஷர் இருக்குமோ அந்த என்னென்னலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை வந்து பண்ணி தருவாங்களோ இங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஐஓடியா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணி தருவாங்களோ அந்த டெக்னாலஜி எல்லாமே இந்த ஏஐ ஏஜென்ட் மூலமாவே ஈஸியாக வந்து இவங்களால பண்ணிட முடியும். ஸோ இங்க பிஎஃப்எஸ்சில என்னெல்லாம் ட்ராக்கிங் பண்ணுவாங்களோ அது எல்லாமே அந்த ஏஐ ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா பண்ணிடும். அதே மாதிரி இங்க ஹெல்த் கேர்ல போகும்போது பேயர் ஏஐ அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க என்னென்னலாம் இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து அதை யூஸ் பண்ணி அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் சிம்பிளிஃபைடாவே இவங்களோட ஒர்க் வந்து பண்ணிட முடியும். இது எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணதான் விப்ரோ இன்டெலிஜென்ஸா வந்து இருக்கு. நம்ம அந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜிக்கான பார்ட்னர்ஷிப் வந்து சொன்னோம்ல இந்த யூகே ஃபினான்சிங் கம்பெனி. ஸோ அந்த யூகே ஃபினான்ஷியல் கம்பெனி கூட கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா வீகா ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அந்த வீகா ஏஐ பிளாட்ஃபார்ம் மூலமாவும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான பார்ட்னர்ஷிப் வந்து அவங்க மென்ஷன் பண்ணதா இருக்கு. ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா விப்ரோ இன்டெலிஜென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இறங்கியிருக்காங்க. சிஎஃப்ஓ என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்பர்ணா ஐயர்ன்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்ஓ. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இருக்கிற இந்த Q2 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இதுல இருக்க பிளஸ் அண்ட் மைனஸ் எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் பண்ணிருக்கோம் எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மைனஸ் இருக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி சொல்றாங்க. அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு லாஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த Q3யோட ரெவன்யூவோட கைடன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா $2.59 பில்லியன் இருந்து $2.64 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ப்ரொஜெக்ஷன் வந்து பண்றாங்க. இதுக்கான கைடன்ஸ் வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் ஆர்மன் டிடிஎஸ் அப்படின்ற கம்பெனி வந்து அக்விசிஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து ஒன்றும் இன்க்ளூட் பண்ணலையா அது மேபி வந்து பார்த்தீங்கன்னா Q3ல இன்க்ளூட் பண்ணாலும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து சிஎஃப்ஓ சொல்ற விஷயமா வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட அந்த இன்வெஸ்டர் மீட்டிங்ல வந்து நடக்கும்போது ஏர்னிங்ஸ் கால்ல என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க அண்ட் தென் கொஸ்டின்ஸ்லாம் வந்து என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்றத ஒரு சிம்பிளிஃபைடா பார்த்தோம் அப்படின்னா growth அண்ட் தென் உங்களோட ரேப்பப் வந்து எப்போ நடக்கும், அதாவது நீங்க growth எப்போ ஆவீங்க அண்ட் தென் அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து நடக்கும் அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து சொல்லியிருந்தோம். இங்க அமெரிக்கன் மார்க்கெட்ல என்னவோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட்ல வந்து சொல்றாங்க. ஸோ இங்க growth வைஸா வரும்போது நாங்க வந்து growth ஆகும் அதுக்கான அந்த ஒரு டீல் எல்லாமே நடந்துருச்சு, ப்ராப்பரா வந்து நடந்துட்டு இருக்கு. லார்ஜ் டீல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிருக்கு, அது எல்லாமே நடக்கும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 Q4லயும் Q1லயும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கும். அந்த டீல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க இம்பாக்ட் ஆகுறது இந்த Q3ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டா வந்து ஆகும். 6ல இருந்து 8 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த growth வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டீல்ஸ் அண்ட் ரேப்பப்பா வந்து வரும்போது அவர் என்னென்ன டீல்ஸ் ஜெயிச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சுட்டி காட்டுறாரு, அது எல்லாத்தையும் சொல்றாரு. அண்ட் தென் இவர் இப்போ வந்து இந்த Q3ல உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸா வேணும் அப்படின்னா இந்த ஃபீனிக்ஸோட டீல் வந்து ஜெயிச்சிருந்தோம்ல, ஸோ அது வந்து எஃபெக்டிவ்ல வந்து வரப்போகுது. அந்த ஃபீனிக்ஸ் டீலோட அந்த ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்க கான்ட்ரிபியூட் ஆகி Q3 வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. ஸோ இது வந்து அந்த growth அண்ட் தென் ரேப்பப் வந்து நீங்க என்ன ஆக போறீங்க அப்படின்றத கேள்விக்கான ஆன்சரா இருக்கு. அடுத்த கொஸ்டினா நீங்க மார்ஜினுக்கு என்ன மாதிரியான பிளான் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்றத கேட்கும்போது ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 17ல இருந்து 17.5% வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். அதாவது 17ல இருந்து 17.5% தான் எங்களோட அந்த டார்கெட்டான அந்த மார்ஜினா வந்து இருக்கு. அந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின்ன்றது டார்கெட்டான மார்ஜின் வந்து இவ்வளவுதான் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் தென் இந்த ஆர்மன் டிடிஎஸோட அந்த அக்யூசிஷன் எல்லாம் நடந்துச்சுல அது ஒரு எஃபெக்டிவ் வந்தது அப்படின்னா அது வந்து மேபி வந்து பார்த்தா இந்த மார்ஜின்ஸ் வந்து லைட்டா வந்து பார்த்தா டைல்யூட் பண்ணலாம் அப்படின்றத சொல்றாரு. செக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு அண்ட் அதோட ஃபியூச்சர் அவுட்லுக் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கான ஆன்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க கன்சியூமர், எனர்ஜி அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் இந்த 3 செக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரஷர்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் அட்மிட் பண்றது என்னவா இருக்கு அப்படின்னா இங்க ட்ரம்போட டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிகேஷன் ஆனதுல இருந்து இங்க சப்ளை செயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பிரஷர்ல வந்து கிரியேட் ஆயிருக்கு.
ஸோ இங்க சப்ளை செயின் இஷ்யூ அந்த வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்போட டேரிஃப் அந்த இங்க ட்ரேட் டென்ஷன்ஸ் எல்லாமே நடக்கிறதுனால இந்த 3 செக்டர் எங்க வந்து ப்ரெஷர்ல இருக்கு அப்படின்றத உண்மையை ஒத்துக்கிறாரு. அண்ட் தென் அடுத்த செக்டரா வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்ஐ சொல்றாரு. பிஎஃப்எஸ்ஐ பொறுத்தவரை நல்லாவே வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாரு. எங்க கிட்ட ஸ்ட்ராங்கான பைப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பிஎஃப்எஸ்ஐல வந்து இருக்கு. கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் டீலான அந்த ஃபினிக்ஸ் டீல் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தோம்ல, ஸோ அதுவுமே அதுக்குள்ளதான் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி எங்கிட்ட ஸ்ட்ராங்கான பைப்லைன் வந்து பிஎஃப்எஸ்எல் இருக்கு அப்படின்றத சொல்றாரு. ஹெல்த் கேரை பொறுத்தளவு எப்படி இருக்கு அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து ஹெல்த் கேர் எங்களுக்கு சூப்பராகவே வந்து போயிட்டு இருக்கு. மெகா டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஜெயிச்சிருக்கும். இங்க ஸ்ட்ரக்சரெல்லாம் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணாலுமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்த் கேர்ல நிறைய டீல்ஸ் அந்த மெகா டீல் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து பிளஸ் ஆக முடியும் அப்படின்றத சொல்றாரு. அண்ட் தென் அடுத்த கேள்வியா அடாப்டேஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, ஏஐல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த விப்ரோ இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி காட்டுறாரு. இங்க பாருங்க விப்ரோ இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணும் அப்படின்றத சொல்றாரு. கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ அடாப்டேஷனா வந்து வரும்போது ஸோ அந்த விப்ரோ இன்டெலிஜென்ஸ்ல நாங்கள் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்றோமோ அது எல்லாமே எங்களோட அடாப்டேஷனா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஏஐக்கான சேவிங்ஸ் வந்து எப்படி பண்றோம் அப்படின்னா இங்க ஏஐ யூஸ் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்றதுனால எங்களுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து சேவ் ஆகுது. ஸோ அந்த அமௌண்ட் எடுத்து வந்து திரும்ப ஏஐலே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடுறோம். ஸோ ஏஐக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணோம், அது மூலமா ஒரு அமௌண்ட் வந்து சேவ் ஆகுது. அந்த அமௌண்ட்டை திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏஐலே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றோம். ஸோ அது மூலமா இன்னொரு அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். அதை வேணா மேபி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து யூஸ் பண்ற மாதிரி பிளான்ல இருக்கும். வேற எதுக்குன்னா பீப்பிள் ஹையரிங்க வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு, அந்த இந்த ஹெச்என்பியோட விசா எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றக்கான ஆன்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஹெச்என்பி விசானால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எஃபெக்ட் வந்து கிடையாது. அந்த ஃபீஸ் ஹைக்னால எந்த ஒரு எஃபெக்டும் வந்து எங்களுக்கு கிடையாது. 80% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் ஆட்கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மீதி இருக்க ரெஸ்ட் ஆஃப் த மட்டுமே நாங்கள் லோக்கல் ஹையரிங் வந்து பண்ணிப்போம் அப்படின்றத சொல்றாரு. அண்ட் தென் ஃப்ரெஷர்ஸ்க்கான ஹையரிங் வந்து பார்த்தீங்கன்னா போகும் அப்படின்றது வந்து சொல்றாரு. இந்த Q2லயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. 2000 சில்லற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்போம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது ஃபுல்லாவே அந்த ஹையரிங் சம்பந்தமா இருக்க விஷயமா இருக்கு. ஸோ ஓவராலா இதுதான் இந்த ஏர்னிங்ஸ் கால் ரிப்போர்ட்ல அவங்க டிஸ்கஸ் பண்ணது. இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல அவங்க டிஸ்கஸ் பண்ணது. சிஓ இதை தான் சொன்னாங்க, சிஎஃப்ஓவும் இதை தான் சொன்னாங்க. இதுதான் ஓவராலா அவங்க டிஸ்கஸ் பண்ண விஷயமா இருக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம இதுல இருந்து டேக் வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு அவங்க பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸா வந்து வரும்போது எங்கெங்க ப்ரெஷர் இருக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க, எங்கெங்கெல்லாம் பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இங்க ப்ரெஷர்ல இருக்க செக்மெண்டா இருக்குது கன்சியூமர், எனர்ஜி அண்ட் தென் மேனுஃபேக்சரிங்ல இருக்கிற ப்ரெஷர் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரெஷர் இருக்குது உண்மைதான். அண்ட் தென் இவங்க அந்த அமெரிக்கன் மார்க்கெட்ல வந்து எப்பெல்லாம் கம்பேக் ஆகும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட்ல கம்பேக் ஆயிடுவாங்கன்னு தெரியுது. யூரோப்பியன் மார்க்கெட்ல கம்பேக் ஆயிட்டாங்க. பிஎஃப்எஸ் செக்டர் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ரெவன்யூ தர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபினிக்ஸ் டீல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த Q3 வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா தான் வந்து இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு இந்த Q2 கம்பேர் பண்ணும்போது. அண்ட் தென் Q4மே நல்லா தான் வந்து இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஐடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போதான் கொஞ்சம் ஸ்லைட்டா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ரெவன்யூ வந்து ஒரு கன்சிக்யூட்டிவ் குவார்டர்ஸ்ல வந்து ரெவன்யூ வந்து பண்ணணும். அதாவது இந்த Q3 நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா Q4 நல்லா பண்ணணும். அண்ட் தென் ஃபினான்ஷியல் இயர் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல அடுத்த Q1 பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கன்சிக்யூட்டிவான குவார்டர்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா தான் இங்க ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் அதாவது இன்னொரு அடுத்த 3 குவார்டர்ஸ் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிசல்ட்ஸ் நெகட்டிவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இங்க ஐடி ஸ்டாக் வந்து இதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால இங்க இந்த ஐடி ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணும்போது இன்னும் வந்து கம்பேக் ஆகல அப்படின்றது வந்து நல்லா புரிஞ்சுக்க. ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்தவரை இன்னும் ப்ரெஷர் வந்து இருக்குது, அப்படியே தான் வந்து இருக்கு. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீல்ஸ் வந்து நடந்துட்டே இருந்துச்சு. இப்போ அந்த அளவுக்குலாம் நடக்கிறது இல்லை. ஸோ என்ன பாஸ்ட்ல நடந்துச்சோ அதே தான் நடந்துட்டு இருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆகல அப்படின்றது தான் உண்மையா வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து 200 ரூபாய் வரைக்கும் போகலாம் அப்படின்றது நிறைய ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய ஏஜென்சிஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த நீங்க அப் ட்ரெண்டா போகும்போது 320 வரைக்கும் போகலாம் அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கான சான்சஸுமே பிரகாசமா தான் வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இங்க அதிகமா ஏறிடும் அப்படின்றதுனால அதிகமா அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ இன்னொரு 3 குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ அதனால பொறுமையா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம். 200 ரூபாய் வரைக்கும் இறங்குச்சு அப்படின்னா அந்த டைம்ல தாராளமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம். இருக்கிற ஐடி ஸ்டாக்ஸ்லேயே டாப் 4 ஐடி ஸ்டாக்ஸ் எடுத்தாலும் சரி, இருக்கிற மொத்த ஐடி ஸ்டாக்ஸ் எடுத்தாலுமே சரி, விப்ரோ மட்டும் தான் அண்டர் வேல்யூல வந்து இருக்கு. அதாவது அண்டர் வேல்யூடா வந்து பார்க்கும்போது இந்த டிசிஎஸ் அண்டர் வேல்யூ தான், இன்ஃபோசிஸ் அண்டர் வேல்யூ தான். பட் ஆனா இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா சீப்பா வந்து கிடைக்கிறது விப்ரோவா தான் வந்து இருக்கு. ஸோ அதனால தாராளமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். இறங்குச்சு அப்படின்னா இன்னும் வந்து அண்டர் வேல்யூ தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போல்டான டிசிஷன் எடுத்து கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன் அப்படின்னா ஏஐக்கு என்னென்னலாம் ஆட்டோமேஷன் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்கிறதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்தையும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. பார்த்துட்டு இது எல்லாமே உங்களுக்கும் ஓகே அப்படின்னா நீங்களும் என்ன மாதிரியான அப்ரோச் வந்து எடுக்கலாம். நான் எடுக்கிற அப்ரோச் வந்து அப்படிதான் இருக்கு. நான் 250ல வந்து பார்த்தீங்கன்னா இறங்கினதுக்கு அப்புறம் 250 தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கன்சிடர் பண்றேன். அங்க இருந்து இப்போ 240 கிட்ட வந்துருச்சு. அப்பயும் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஏறிச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுவேன். அந்த பி வந்து 20 டச் ஆகிற வரைக்குமே நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருப்பேன். இறங்குது அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி சொல்லவே தேவை, கன்சிடர் தாராளமாக வந்து பண்ணிட்டு இருப்பேன். ஏன் அப்படின்னா இவங்க வந்து கம்பேக் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படின்னா தாராளமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற ஸ்டாக்ஸ் கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் விப்ரோ சுத்தி இருக்க விஷயமா இருக்கு. ஸோ நீங்களும் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியுதா பாருங்க. புரிஞ்சுது அப்படின்னா மட்டும் ஐடி ஸ்டாக் சொல்லுவாங்க, புரியல அப்படின்னா திரும்ப இந்த வீடியோவை பாருங்க.
இல்ல அப்படின்னா ஃபர்தர் வீடியோ எதனா வேணும் அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸை பத்தி ஃபர்தரா வேணும் அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முடிஞ்சளவுக்கு ஐடி கம்பெனி என்ன மாதிரி சிம்பிளிஃபைடா சொல்ல முடியுதோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சது அப்படின் போது ஐடி ஸ்டாக்ஸ்ல நீங்க அந்த டைம்ல வந்து போல்டான டிசிஷன் எடுக்கலாம். ஸோ இதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.